என்னைக்குமே ஒரு தனிப்பயிர் சாகுபடி முறை இல்லாமல் அடுக்குமுறை சாகுபடிக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலே ஒரு அக்ரிகல்ச்சரை சக்ஸஸ் பண்ணிட முடியும். அப்போது எனக்கு வந்து முழு நிழலாக இருக்குங்க, எனக்கு குறைஞ்சது 50 விழுக்காடுக்கு மேலேயாவது நிழலாக இருக்குங்க, அந்த நிழலில் நான் என்னங்க சாகுபடி பண்ண முடியும்? இது போல் தாராளமாக நீங்கள் வந்துட்டு மிளகு சாகுபடி வந்து பண்ணலாம். இல்லைங்க எனக்கு வந்துட்டு நிழல் வந்துட்டு 50 விழுக்காடுக்கு மேலேயே இருக்குது, தாராளமாக இது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஊடுபயிராக வந்து மிளகு சாகுபடி செய்யலாம். இல்லைங்க எனக்கு நல்ல வெயிலாக இருக்குங்க, நல்ல பயங்கரமான வெயில் அடிக்குது, அதில் நான் என்ன ஊடுபயிர் செய்ய பண்ண முடியும்? தாராளமாக நீங்கள் வந்துட்டு எலுமிச்சை சாகுபடிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். நீங்கள் இது போல் வந்து பாக்கு சாகுபடி, அதாவது தென்னைக்குள்ள வந்து இது போல் வந்து பாக்கு சாகுபடிக்கு போகலாம். அப்போது வெயிலாக இருந்தாலும் நிழலாக இருந்தாலும் அந்தந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு சாகுபடியை நாம் வந்து தேர்வு செய்ய முடியும். ஒரு ஊடுபயிரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த லாபம் வரக்கூடியதாக இருக்கணும், ஆனால் மெயின் கிராப் கூட அதிகமான லாபம் வரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட பயிர் எது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக மிளகு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஊடுபயிராகவே உங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா வருமானம் மிளகு கொடுத்துரும் ஒரு ஏக்கருக்கு. ஆனால் பெரும்பயிராக இருக்கக்கூடிய தென்னை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஏக்கரில் 4 லட்ச ரூபா தராது. அப்போது ஊடுபயிராக பண்ணியும் மெயின் கிராப்போட அதிகப்படியான லாபம் தரக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் முதலாவது இடத்துல நிற்கிறது மிளகு மட்டும்தான். அதனால் விவசாயிகள் வந்துட்டு ஊடுபயிர் சாகுபடியை நோக்கி பயணிங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.